ப்ராஃபிட் ட்ரேட் சொல்யூஷன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டு மார்னிங்கே ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும், இல்லைன்னா 100 பாயிண்ட்டுக்குள்ளே மைனஸில் ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆனாலுமே மார்க்கெட்டுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான அறிகுறி கிடையாது. அப்படியே உங்களுக்கு மார்க்கெட் ரைஸ் ஆகி 100 பாயிண்ட் மேலே போனாலுமே நீங்கள் செல்லிங் போய் தான் பையிங் போகணும். அப்போ தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும், இல்லைன்னா லாஸ் ஆகிரும். இந்த ஈரான் பிரச்சனை முடிகிற வரைக்கும் பையிங்கே போயிடாதீங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செல்லிங் போய் எவரி ரைஸ் செல்லிங் போய் பையிங் பண்ணி நீங்கள் பொசிஷனை வாங்குங்க. அதே மாதிரி இப்போ நான் இன்றைக்கி ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்து நிஃப்டியோட டே ஹேண்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டே ஹேண்டில் வந்து இப்போ பூலியன்ஸ் லாவில் பூலியன்ஸ் இண்டிகேட்டரில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். 3 கோடு வரும். சென்டர் பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து அதுதான் மெயினு. உங்களுக்கு ஹேண்டில் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே போகும். அந்த சென்டர் பாயிண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டு கீழே வந்துடும். அந்த சென்டர் பாயிண்ட் பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். 25,550 ரேஞ்சில் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹேண்டில் கீழே தான் ரெட் ஹேண்டில் போட்டுக்கிட்டு மார்க்கெட்டு பேரியஸ்லேயே கீழே வருது. இதே புல்லிஷ்னால் உங்களுக்கு பின்னாடி நான் அப்படியே காமிக்கிறேன். லாஸ்ட்டாக அங்கே பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே க்ரீன் ஹேண்டில் போட்டுக்கிட்டு மேலே போகுது பார்த்திங்களா. அதை அந்த மாதிரி பூலின் சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு புல்லிஸுக்கு திரும்பும். அப்படியே நீங்கள் சார்ட்டில் பூலியன்ஸு இண்டிகேட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம்.